கடந்த முறை ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். 10 மடங்கு வேகமாக நம்ம நினைத்ததை அடைவது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த கண்டென்ட். சரி, அந்த கண்டென்ட்டில் ஒரு அப்டேட் தான். இதுவே ஒரு 7 நாள், அடுத்த ஒரு 10 நாள் பயிற்சியாக செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இது பார்ட் 2, அந்த வீடியோவுடைய ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, காமனாக ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நிகழும். என்ன அப்படின்னு பாருங்கள். எனக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, இதிலிருந்து ஒரு ஷிஃப்ட் நடக்கும். நான் எதுவுமே எனக்காக செய்கிறதில்ல அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட் நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் எனக்காக செய்கிறேன், நான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வந்திருக்கு பார்த்தீங்களா. இதிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஷிஃப்ட் நடக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது என்னென்னா, இப்போ பல ஞானிகள் முதற்கொண்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது வெறும் மனசில் ஒரு எண்ணமாக தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. அதை நம்ம ரியல் டைமில் ரியலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நான் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதை அழித்து விட்டால் போதுமானது, எல்லா பிரபஞ்ச உணர்வும் நம்மளுக்கு கிடைக்கும், எல்லா ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரமண மகரிஷி முதற்கொண்டு எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதற்கு இந்த ஒரு பயிற்சி நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போ அடுத்த 10 நாளில் நான் எல்லாத்தையும் உணர்ந்துருவேனா அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். முதல் அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமாக இது பல அனுபவங்களையும் பல மாற்றங்களையும் நமக்குள்ளே நிகழ்த்தும். அதற்கு முன்னாடி அந்த வீடியோவில் சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு கமெண்ட்டில். அதையும் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இதில் ஃபஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, யூ ஆர் கரெக்ட், இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கரெக்ட், வாழ்த்துக்கள். மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் 100% சார். வணக்கம் சார், உங்களிடம் 12 வருடங்களுக்கு முன்பு பணி செய்து கொண்டிருந்தேன். அபிலேஷ், எஸ் ஞாபகம் இருக்குது. 12 வருடங்களாக நான் எதை பற்றி கவலைப்படாமல் இருந்தேனோ அதை இப்போது உணர்த்தி விட்டீர்கள். நான் இப்போது கடந்த 6 மாதங்களாக ஒரு கோச்சாக இருக்கிறேன். அதற்கான காரணம் நீங்களே. உங்களின் சிறப்பான சேவை தொடர வாழ்த்துக்கள். தேங்க்யூ அபிலேஷ். நீங்கள் ஒரு 6 மாதமாக கோச்சாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய டீமில் நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் உங்களை கூப்பிட்டு வந்து ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பாங்க, அவர் காரணமாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய உழைப்பு கொடுத்துருக்கீங்க, அது காரணமாக இருக்கலாம். எங்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கீங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க 12 வருஷத்தில். இதனுடைய அனுபவங்கள் இதெல்லாமே காரணமாக இருக்கலாம். இது எப்படி அப்படின்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த புத்தகத்தில் எழுதினவர் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது இப்போது தற்காலத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை பற்றி தான் அதிகமாக நான் பேசுகிறேன். அந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லைங்களா, எழுத்தாளரும் அந்த புத்தகத்தில் ஒரு முன்னுரை எழுதியிருப்பார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களும், எழுத்தாளர் வந்து ஜெயச்சந்திரன். இவர்கள் எல்லாமே என்கிட்ட இப்போது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நட்பு ரீதியாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அப்போது 12 வருஷத்துக்கு முன்னாடியே, 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகம் என் கையில் கிடைக்கும் பொழுது இதெல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு தெரியாது, நம்ம இப்போ இருக்கிறோம், இது ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை நடத்தி வைப்பதற்கு இது காரணமாக அமையலாம். நம்ம அந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. தற்போதைய சூழல் இது எல்லாமே நம்ம வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்ப்போம், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் மட்டும் காரணம் இல்லை, அது உங்களுடைய உழைப்பு மற்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். சரி, என் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தினவர்கள் தாங்களும் ஒருவர், முதன்மை வாய்ந்தவர், நன்றி சகோ அப்படின்னு போட்டிருக்கீங்க அம்மு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த வீடியோவை பல லட்சம் பேர் பார்க்கலாம், இல்லை ஏற்கனவே பல லட்சம் பேர் பார்த்த வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. அது பல லட்சம் பேர்த்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கானா ஏற்படுத்தலை. யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்டை அவங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு 2 நாளில் அப்படின்னா, இந்த 8000 பேர்த்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமானா அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ, இது என்னவோ சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. ஆமாடா இப்படி ஒன்று இருக்குல்ல, ஆமாம் இது கரெக்ட் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த விஷயத்தை யார் அலோவ் பண்ணாங்களோ அவங்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அதுதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. விஜயகுமார் வந்து கோல்டன் ரூல் டு மேனிஃபெஸ்ட் எனிதிங் சொல்லியிருக்காரு. எஸ், நிச்சயமாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சரி,
அதுக்கப்புறம் ஆனந்தி சூர்யா ஏதோ பெரிய கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. பிரபஞ்ச கருவி நீங்கள், உங்கள் மூலம் இது நடக்கும் என்பது எழுதப்பட்ட சாசனம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமெல்லாம் சொல்லியிருக்கீங்க. சரி, இது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச கருவி நான் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இது நான் மட்டும் கிடையாது, நீங்களும் ஒரு பிரபஞ்ச கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே ஒரு பிரபஞ்ச கருவின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்காம எத்தனையோ கோடி மக்கள், உயிரினங்கள் இருக்காங்க, அத்தனையுமே பிரபஞ்ச கருவின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கு, அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சரி, நான் ஏன் உங்களை பிரபஞ்ச கருவி அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பார்த்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது கமெண்ட் பார்க்கும் பொழுது, ஆஹா, இது இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அப்போ இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காகவும் நான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வேகத்தை இது உருவாக்குது. அப்போ நான் இன்னும் நிறையா கண்டென்ட் உருவாகுவதற்கு அதுக்கு நீங்களும் இந்த கமெண்ட்டு ஒரு காரணமாக இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்களும் ஒரு பிரபஞ்ச கருவி தானே? அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லாத்துக்காகவுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியறதில்ல. இங்கே செல்ஃபிஷ்னஸ் பற்றி தான் அந்த வீடியோவே. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுக்காக அப்படிங்கிறது தான் நம்ம நினச்சிட்டு செய்கிறோம், அது நம்மளுக்காக இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. சரி, ஸோ நிறைய பேர் நல்ல வாழ்த்தியிருக்கீங்க. அத்தனை பேருக்குமே கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். அதில் மிக முக்கியமான ஒரு கமெண்ட், எஸ் சார், எஸ்டர்டே நைட் இந்த வீடியோ பார்த்தேன், டுடே மார்னிங்கில் இதை ஃபாலோ பண்ணேன், ஃபீல் பண்ணி ஃபாலோ பண்ணேன், மிராக்கிள் சேல்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ நிம்மலன் ஹோம் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டே எனக்கு ஹாப்பியாகவும் எனக்கு அங்கீகாரம் கிடைச்ச டேவாகவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கீங்க. ரியலி இட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிச்சயமாக இது ஒரு நாளில் நீங்கள் உணர்ந்து இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை அடுத்த ஒரு 10 நாளைக்கு எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். சரி, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஒரு நாளைக்கு நிறைய வேலைகளை நம்ம ஈடுபடுவோம். ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் இந்த வேலை எனக்காக நான் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலில் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது அட்லீஸ்ட் 3 விஷயங்களை எதற்காக அப்படிங்கிறது 3 விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு புரிதல் கூடவே வந்துடணும். இப்போ நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், இது எனக்காக நான் க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடணும். அப்போ யாருக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை உருவாவதற்கு. சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நான் உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுப்போமே, எதற்காக? எனக்காக உருவாக்குறேன்னா இல்லை, இது பல 100 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் உருவாக்குறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது இந்த வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பல பேர்த்துக்கு ரீச் ஆகுது. அதனால் அவங்களுக்கு சேல்ஸோ வாட்டெவர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மூன்றாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம்னால இப்போ யூடியூப்லேயும் நிறைய மக்கள் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கும் இதுவும் ஒரு பகுதியாக போய் சேருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை நானோ இல்லை சாதாரண மக்களால் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, மிகப்பெரிய ஆளுமைகளால் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போது இத்தனை பேர் பயனடைந்தால் அதில் நம்மளுக்கும் ஒரு பார்ட் அந்த ரெவென்யூவில் நம்மளுக்கும் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நம்ம மைண்டில் இந்த ரெவென்யூக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இத்தனை பேர்த்துக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வீடியோவை இன்னும் பர்ஃபெக்டாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதனால் நிறையா பலனும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த ஒரு புரிதலுக்கு வந்துடணும். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் ஒவ்வொரு நாளைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயங்கள் நம்ம எடுத்துப்போமே. அடுத்த ஒரு 10 நாளைக்கு இந்த ஒரு 10 விஷயத்தை எடுத்துக்குவோம். காலையில் சாப்பிட்றது, குளிக்கிறது, அதுக்கப்புறமா துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு யாருக்கிட்டையாவது பேசுகிறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எது வேணாலும் அது இருக்கலாம். அந்த வேலை எனக்காக நான் செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் வந்துடணும். அப்போ யாருக்காக செய்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு, அட இதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலில் அந்த வேலையை செய்யணும். இதனால் என்ன நடக்கும்னு பாருங்கள். அந்த வேலை சுத்தமாக பர்ஃபெக்டாக கவனத்தோடு நீங்கள் செய்வீங்க. இரண்டாவது,
அதனால் பலன் பெறுபவர்கள் வந்து சீக்கிரமாக நல்ல ஒரு விளைவை அனுபவிப்பார்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலை என்னோடய சம்பளத்துக்காக நான் வேலைக்கு செய்யலப்பா, இந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அத்தனை பேர்த்துக்கு ஒரு பலன் கொடுக்கும். அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்படி அந்த ரியலைசேஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த வேலையை செய்வது அட்லீஸ்ட் ஒரு 10 முறையாவது இதை நாம் ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி. சரி, உங்களுக்குள்ளே என்ன அனுபவங்கள் நிகழ்ந்தாலும் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கள் வரும் பொழுது அதையும் படித்து காமிச்சு மற்றவங்களுக்கு அது பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.